ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Wrath of the Gods சீசன் 3 எபிசோட் 10 தட்ஸ் த பாத் வி சூஸ் இன் லைஃப். ஸோ எபிசோடுகளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் சொல்லியாகணும். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிற எல்லா எபிசோடையுமே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்லேயே எல்லாமே தரமட்டமாகிற அளவுக்கு இந்த ஸ்டோரி லைன் இருக்குது. ஏன்னா போன எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த எபிசோடில் என்ன வருது அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே கெஸ் பண்ணியிருக்கலாம். சரி, இதுக்கு மேலே நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. சரி, வளவனு பேசாமல் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பனிங்லேயே நம்ம எலிசபெத் இங்கே மயக்கம் போட்டு பெட்டில் படுத்திருப்பா. அண்ட் அதே சமயத்தில் நம்ம மெலிதாஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எலிசபெத்துக்கு எப்போ பழைய நினைவுகள் திரும்புதோ அப்போ 3 நாளில் செத்துருவா அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. என்னாச்சு, எலிசபெத் எப்படி சாவாங்க 3 நாள் அப்படின்ட்டு இருக்கும்போதே ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயத்த நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் சில பல காரணங்களால் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா 3000 வருஷமாக இருந்த விஷயங்களை இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா இதுதான் நானும் அவளும் எடுத்த ஒரு விதி. இந்த விதியை எந்த ஒரு கொம்பம் வந்தாலுமே மாற்ற முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சாபம் எங்கள் 2 பேர்த்தோட வாழ்க்கையில் பூந்து விளாண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட என்ன விதி, நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது எங்கள் 2 பேர்த்தோட சாபம் தான் அது. ஏன்னா டீமன் கிளான் இருந்துக்கிட்டு என் குடும்பத்துக்கு நானே துரோகம் பண்ண காரணத்தினால அண்ட் காடஸ் கிளானில் இருந்துக்கிட்டு டீமன் கிளானுக்கு உதவி பண்ண காரணத்தினால நாங்கள் 2 பேருமே சாபம் இடப்பட்டோம். அண்ட் அந்த சாபத்தினால தான் இத்தனை வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நாங்கள் 2 பேருமே கடைசி நேரத்தில் போராடிக்கிட்டு இருந்தோம், அதாவது ஹோலி வாரில் அப்படின்னு நம்ம மெலிதாஸ் பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ரூலர் ஆஃப் த டீமன் கிளான் த டீமன் கிங் இருக்கிறாப்புல, அதே சமயத்தில் ரூலர் ஆஃப் த காடஸ் கிளான் சுப்ரீம் டெய்ட்டியுமே இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே எங்கள் சக்திக்கு நிகரே இல்லை. பட் இருந்தாலுமே நாங்கள் 2 பேருமே ஒரே முடிவோட நாங்கள் ஒரே காதலோடு சேர்ந்து அவங்கள போராட முடிவெடுத்தோம். ஸோ அவங்க 2 பேருக்கு இருக்கிற சக்தியை எங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் சக்தியை வச்சு கம்பேரே பண்ண முடியல. அவங்களோட சக்தி ரொம்பவே அதிகப்படியாக இருந்ததுனால நாங்கள் 2 பேருமே அவங்களோட சக்தி மூலமாக தூக்கி எறியப்பட்டோம். அண்ட் அதே சமயத்தில் அப்பேற்பட்ட பேரழிவுனால நாங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டே தான் இறந்தோமே தவிர நாங்கள் பிரியவே இல்லை. அண்ட் அந்த சமயத்தில் தான் நாங்கள் 2 பேருமே செத்து போனோம். ஆனால் கொஞ்ச நாள் போக போக 3 நாள் ஆச்சோ 1 வாரம் ஆச்சோ எனக்கு எப்போனே தெரியல, நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த இடமே அமைதியாக இருந்தது. என் உடம்புல இருந்த காய் எல்லாமே குணமாயிருச்சு. ஆனால் என் கையை பிடிச்சிட்டு இருந்த என் எலிசபெத்தோட உடம்புல இருக்கிற காயம் எதுவுமே குணமாகாமல் அவள் என் கண் முன்னாடியே செத்து கிடந்தா அப்படின்னு நம்ம மெலிதாஸ் எலிசபெத்தை பார்க்குற பாருங்க. அந்த சமயத்தில் நம்ம எலிசபெத்து தரையில் செத்து கிடந்தா. இதை பார்க்கும்போது அவனால் ஜீர்ணிக்கவே முடியல. அப்படியே அவனுக்கு மூச்சு தெப்பே கட்டிக்கிச்சு. ஏன்னா அந்த இடத்துலையே மூச்சு அடைச்ச மாதிரி அவன் நின்றுக்கிட்டு இருந்தான். என்னால் அப்போ அந்த சமயத்தில் எதுவுமே பண்ண முடியல. ஜஸ்ட் அவளை கட்டி பிடிச்சி கதறி அழுகிற தவிர வேறு எந்த வழியுமே எனக்கு தெரியவே இல்லை. நான் எப்போ சுயநினைவை இழந்தனோ அப்போ அந்த சமயத்தில் தான் ஹோலி வாரமே கம்ப்ளீட் ஆச்சு. அந்த ஹோலி வார் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இடத்துல எந்த ஒரு போருமே ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்டு காலங்கள் போக போக என் உடம்பும் என் வயசும் ரொம்பவே இளமையாகவே இருந்ததே தவிர எனக்கு சாவு பக்கத்தில் நெருங்கவே இல்லை அப்படின்னு நம்ம மெலிதாஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாக சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் போக போக ஏதோ ஒரு பழையவரம் பரப்பு நிலம் மாதிரி போயிட்டுருக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல புயல் காற்று ரொம்பவே பலமாக வீசிக்கிட்டு இருக்குது. அப்போ தான் நான் முதல்ல என்னோட எலிசபெத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார்ஃப் பறக்குது பார்த்தீங்களா, அதை பிடிக்கிறது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்போ தான் நான் முதல்ல அவளை பார்த்தேன். எலிசபெத் திரும்ப என்கிட்டயே வந்துடான்னு நினச்சேன். அவகிட்ட முதுகில் ரெக்கை இல்லை. பட் இருந்தாலுமே அவளோட கண்கள் பார்க்குறக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக போய் ஆசையோட கட்டி பிடிச்சான் பாருங்க. டப்புன்னு ஒரு அப்பு. ஏன்னா இவளுக்கு தான் எந்த ஒரு மெமரிஸுமே ஞாபகம் இருக்காதுல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவள் ஒரு சேவேஜ் கிளானை சேர்ந்தவ. கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே அக்கறை காட்ட ஆரம்பித்தா. அந்த அக்கறை போக போக காதல ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் அவளோட பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சது. வந்ததுக்கப்புறம் அவளோட காடஸ் கிளான் இருக்கிற சக்தி ஒரு பகுதி அவகிட்ட கிடச்சிது அப்படின்னு அவளோட காடஸ் கிளான் சக்தியை பார்த்தீங்கன்னா எங்கள் மக்களுக்கு ஹீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் அவளோட ஒரு கருவிலையுமே காடஸ் கிளானில் இருக்கிறவங்க மாதிரி மாறிட்டு வந்தது அப்படிங்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே நினைவு வந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு நான் என்னோட கதை எல்லாமே நான் அவகிட்ட சொன்னேன். ஸோ இப்படித்தான் நீ செத்த, இப்படித்தான் நம்ம உயிர் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னான். அண்ட் நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு சில நாளுக்கு அப்புறம் அவளோட 2 கண்ணுமே காடஸ் கிளானில் இருக்கிறவங்க மாதிரி மாறிச்சு. மாறினதுக்கப்புறம் அவளுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே திரும்ப வந்துச்சு அப்படின்னு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். மெலிதாஸ், எனக்கு நீ சொன்ன கதை எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு பழைய நினைவுகள் ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது ரொம்பவே சந்தோஷமான விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். சொல்கிறத கேளு, நான் செத்ததுக்கப்புறம் நீ இதை ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. என்ன பேசியிருக்கிற, செத்ததுக்கப்புறமா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதை முதல்ல செய்ய, ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. சரி ப்ராமிஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நான் இன்னும் ஒரு 3 நாளில் செத்துருவேன். எலிசபெத் அப்படி சொன்னோன்னே நம்ம மெலிதாஸ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன் அப்படி சொல்கிற அப்படிங்கும்போது நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. ஏன்னா நீ நானுமே நம்ம அப்பா அம்மாவோட சாபத்துக்கு ஆளாயிட்டோம். என்னோட காடஸ் கிளான்ல இருந்த அம்மா அப்புறம் உன்னோட டீமன் கிளான்ல உங்கள் அப்பா 2 பேருமே சாபம் கொடுத்துருக்காங்க. அதாவது உனக்கு எட்டர்னல் லைஃபு, உனக்கு அழிவே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எட்டர்னல் ரீஇன்கார்னேஷன், நான் திரும்ப திரும்ப மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு எலிசபெத் சொல்கிற பாருங்க. நம்ம மெலிதாஸோட கண்ணு முன்னாடி நம்ம எலிசபெத் செத்து போகிறான். என்னால் அது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு மெலிதாஸ் பேசிக்கிட்டே இருக்கா. எத்தனை தடவை மறுஜன்மை எடுத்தாலுமே சரி, நீ எத்தனை தடவை என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணாலுமே சரி, ஒரு கடவுளே என்னை காப்பாற்றினாலுமே சரி, என்னோட சாவம் படி நான் கண்டிப்பாக செத்து போயிடுவேன். என்னோட உண்மையான கதை எப்போ எனக்கு தெரியுதோ அந்த அடுத்த 3 நாளில்
நான் உன் கண்ணு முன்னாடி செத்து போயிடுவேன், உன் கண்ணு முன்னாடி நான் சாவேன், திரும்ப நான் பிறப்பேன், உன் கண்ணு முன்னாடி மறுபடியும் சாவேன். இதுதான் நீயும் நானும் சேர்ந்து வாங்கின சாபம். இந்த சாபத்துலேருந்து நம்ம வெளியே வரவே முடியாது. அண்ட் எப்பயாவது ஒரு நாள் இந்த சாபத்தை நீ முறிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம எலிசபெத் சொன்னதான் இங்கே நம்ம மெலியோதாஸுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இப்படியே போக போக தான் அந்த புதனத்தையுமே புதைச்சிட்டு இவன் பாட்டுக்கு கல் அருமாரி வந்துக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஜென்மத்தில் அப்படின்னு இன்னொரு ஜென்மத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம எலிசபெத் ரொம்பவே குழந்தையா இருக்கிறா. மெலிதாஸ் அந்த இடத்துல பழுத்துட்டு இருக்கிறான். ஹே மெலிதாஸ், இங்கே பார்த்தியா நம்மளோட கேர்ஸுனா பிரேக் விளையாட்டுருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ நானும் மறுபடியும் ஒன்றும் சேர முடியாதாட்டிருக்குது அப்படின்னு குழந்தையிலேயே அவளுக்கு என்னோட பழைய நினைவுகள் ஞாபகம் வந்துருச்சு. அந்த நினைவுகள் வந்த 3வது நாளே அவளோட வீட்டில் தீ பிடிச்சி இறந்து அதே இடத்துல கருகி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெலியதா சொல்லிட்டு இருக்கிறா. அவன் முன்னாடியே எரிஞ்சு சாம்பலாகிட்டு இருக்கிறா. மெலியதாசால அவனால எதுவுமே பண்ண முடியல. மறுபடியுமே நம்ம எலிசபெத்தோட போனதை புதைச்சிட்டு அவனுமே கல் காரி மாதிரி போயிட்டு இருக்கிறான். இன்னொரு ஜென்மத்தில் மெலியதாஸ்க்கு நம்ம எலிசபெத் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைனஸ் மாதிரி தெரியுறா. ஸோ இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து இவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எனக்காக ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடு மெலியதாஸ், நீ எப்பவும் காலம் போனாலுமே உனக்கு வயசாகல, அதனால என்னை மறந்துட்டு நீ வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிங்க, எனக்கு நீ வாழணுன்னு தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிசபெத் பேசிகிட்டு இருக்கிறா. அதாவது இந்த எலிசபெத்துக்கு அவளோட நினைவுகள் வராமலே பார்த்தீங்கன்னா இவ கடைசி வரைக்கும் நம்ம மெலியதாஸ் கூட வாழ்ந்து வயசாகி செத்து போயிட்டா. இந்த எலிசபெத்துக்கு அவளோட உண்மையே தெரியல. அதனால தான் அவள் என் கடைசி வரைக்கும் வாழ்ந்தா. அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அவளுமே 3 நாளில் செத்து போயிருப்பா. அண்டு நான் டேனாஃபோர் கிங்டமுக்கு வந்து சேர்ந்தேன். டேனாஃபோர் கிங்டமில் மெர்லினை சந்தித்தேன். அப்போ தான் நான் மெர்லின் கிட்ட இந்த மாதிரி உதவி கேட்டேன், எப்படி இந்த கேஸை பிரேக் பண்ணுறது அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்து அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதாவது இந்த காஃபின் ஆஃப் இட்டர்னல் டார்க்னஸ்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. 10 கமெண்ட்மெண்ட்ஸை வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு டூல் இருந்ததில்ல. நம்ம மெலிதாஸ் கூட ஒரு ஹேண்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தானே அவனோட ஸ்வாடுக்கு ஃபர்ஸ்ட்டில். அந்த டூல் எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம 10 கமெண்ட்மெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும். பிரதர் ஜெல்ரிஸ் இந்த டீமன் கிங்கோட சக்தி வச்சிருக்கிறனால அவனால் இந்த கேஸை பிரேக் பண்ண முடியும். அதனால் நம்ம அவனை வெளியே கொண்டு வரலாமா, 10 கமெண்ட்மெண்ட்ஸை வெளியே கொண்டு வரலாமா அப்படின்னு மெர்லின் ஐடியா கொடுக்கும்போது எனது 10 கமெண்ட்மெண்ட்ஸ் திரும்ப வெளியே கொண்டு வரதா, அதுக்கெல்லாம் வேணாம். ஏன்னா நான் அவங்களை வெளியே கொண்டு வந்தாலுமே அவனுங்க என் மேலே இன்னும் ரொம்பவே ஆக்ரோஷமான கோவத்தில் இருப்பானுங்க. ஏன்னா நான் அவங்களை ஏகப்பட்ட துரோகம் பண்ணியிருக்கிறேன். அவனுங்க நான் மன்னிக்கவே மாட்டானுங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அப்பேற்பட்ட கொடூரங்களை வெளியே விடுறது ரொம்ப ஆபத்தான விஷயம். அது வேணாம், வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி, இப்படி ஒரு வழி இருக்குன்னு சொன்னேன், நீ உனக்கு கவலைப்படாத, நம்ம வேற வழி தேடல அப்படின்னு மெர்லின் வேற ஒரு வழி தேடிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் இன்னொரு பக்கத்தில் இந்த காஃபின் ஆஃப் எட்டர்னல் டார்க்னஸ் ஒரு வழியாக ஃப்ராடின் கிடச்சிருச்சு. இந்த ஃப்ராடின் வந்து டானாஃபர் கிங்டமில் இருக்கிற டீமன்ஸை ஒர்க்ஷிப் பண்ணுற மெஜிஷியன்ஸ் எல்லாமே அவனை வழிபட்டதுனால இவ எப்படி திரும்ப உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கிறப்பல மெலியதாசுமே. அண்ட் அதே சமயத்தில் இந்த ஃப்ராடின் பார்த்தீங்கன்னா இந்த காஃபின் ஆஃப் இட்டர்னல் டார்க்னஸை வச்சு இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் திரும்ப கொண்டு வரதுக்காக ரிச்சுவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் திரும்ப கொண்டு வரணும்னா காடஸ் கிளானில் இருக்கிறவங்களோட ரத்தம் வேணும். ஆனால் காடஸ் கிளானில் இந்த சமயத்தில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களையுமே நரபலி கொடுக்க ஆரம்பித்தான் அப்படின்னு நம்ம மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஃப்ராடின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா டீமன் பீஸ்டையுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டா. டீமன் கிளான்லேருந்து அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு கோட்டையில் எல்லாத்தோட உயிரையுமே விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பீஸ்ட் எல்லாமே கொண்டு வந்து அந்த மக்களை போட்டுட்டு இருக்குது. அந்த மக்களோட ரத்தம் பார்த்தீங்கன்னா அப்படி வழிஞ்சு வந்து அந்த ரிச்சுவலுக்கு வந்து ஒரு பூஜை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் அந்த ரத்தமே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு குட்டையாட தேங்கி நிற்குது. அந்த ரத்தத்தில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இவன் இப்போ ரிச்சுவலே பண்ண போகிறான். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஏகப்பட்ட மனிதர்களோட ரத்தத்தை இங்கே பல உயிர்களை நான் உங்களுக்கு தானம் பண்ணுறேன். அதனால் இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவான். இப்போ இந்த இட்டர்னல் டார்க்னஸ் இப்போ திறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பூஜை போட்டு சொல்கிற பாருங்க. அந்த இடத்துல எதுவுமே ஆகவே இல்லை. என்னது, இப்பேற்பட்ட மக்களை இத்தனை மக்களை நான் கொன்னுமே இந்த எட்டர்னல் டார்க்னஸ் திறக்கவே இல்லையா? கண்டிப்பாக இதுக்கு காடஸ் கிளானில் இருக்கிறவங்களோட ரத்தம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராடின் கத்திக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே லிஸ்ஸை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் உயிரை விட்டுட்டு இருக்கிறாப்புல. அந்த சாவையுமே பார்த்துட்டு லிஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் காடஸ் கிளானில் இருக்கிற ஒருத்தியோட ரத்தம் மாதிரி கிடச்சிட்டா பரவாயில்லையே அப்படின்னு இங்கே ஃப்ராடின் வந்து துடியாடு துடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் மெலியதாஸ் அப்படின்னு கத்துற சத்தம் ஃப்ராடின்னு கேட்குது. என்னென்னு பார்த்தா லிஸ்ஸு தான் மெலியதாஸை தேடி அவ பாட்டுக்கு இங்கே வந்துகிட்டு இருக்கிறா. அண்ட் இதை கண்டுபிடிச்ச ஃப்ராடின்னு பார்த்தீங்கன்னா நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியா? டீமன் ரிச்சுவலில் வெளிவரக்கூடிய அந்த சக்தியை தாங்கக்கூடிய மனுஷங்க யாருமே இங்கே இல்லை அப்படின்னா நீ அந்த ரிச்சுவலை தாண்டி இருந்திருக்கீங்கன்னா நீ மனுஷி இல்லையா? ஒரு நிமிஷம், உன்னோட மூஞ்சியை பார்த்தா எனக்கு வேறு மாதிரி தோணுது. யாரோ ஒருத்தரோட முகம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குது. எங்களோட துரோகி கூட இருந்து எங்களுக்கு துரோகம் பண்ண மெலிதாஸோட காதல் எலிசபெத் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராடின்னு சொல்லும்போது நீ பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல, கேவலமான மான்ஸ்டர், உன்னை நான் கொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அந்த இடத்துல கத்திக்கிட்டே இருக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா லேஸ் எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தேடி வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காடஸ் கிளான் இருக்கிற எங்களுக்கு ரத்தம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராடின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கிறான். நம்ம மெலிதாஸுமே ஒன்றுமே முடியாமல் அவன் பாட்டுக்கு தேடி போகிறான் பாருங்க. எலிசபெத் அந்த இடத்துல குத்தி கொல்லப்படுறா. இதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம மெலிதாஸை பார்த்துட்டு நீ இதுக்கெல்லாம் ஒன்று ஆளுக்கு தேவை அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. ஃப்ராடினுக்கோ செம ஆச்சரியம், நீ அப்புறம் இன்னும் உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்த மெலிதாஸுக்கு செம கடுப்பாயிருச்சு. தன்னோட காதலியை கண்ணு முன்னாடியே கொண்டுட்டா அப்படின்னு
ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா போட்டு பொல பொலன்னு பொழக்குறான். "நீ ஒண்ணும் அழுகாத. ஏன்னா நான் திரும்ப உன்ன தேடி வருவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ஸு பார்த்தீங்கன்னா கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. "என்ன மன்னிச்சிரு. ஏன்னா மறுபடியும் உன்ன நான் காப்பாத்த முடியல. நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்றேன். பட் இருந்தாலுமே என்னால இத பண்ணவே முடியலையே. ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸ் கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறான். "உங்க 2 பேத்தையுமே சாகடிச்சு என்னோட 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன திரும்ப கொண்டு வராம விடவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடன் பேசிக்கிட்டே இருக்கிறான். "என்னால இதுக்கு மேல இது தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல" அப்படின்னு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுல் டீமோனிக் பவர பார்த்தீங்கன்னா வெளிய அன்லீஷ் பண்றான் பாருங்க. அந்த இடத்துல டான் ஆஃப் ஒரு கிங்டம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே இடிஞ்சு சாம்பலாகி அந்த இடத்துல ஒரு பெரிய வெடி விபத்து நடக்குது பாருங்க. டான் ஆஃப் ஒரு கிங்டம் அப்படியே கண்ணோட கண்ணா, காத்தோட காத்தா அப்படியே மறைஞ்சு போயிருச்சு. ஸோ இந்த கிங்டமே ஃபுல்லா மறைஞ்சு போயிருச்சு. ஆனா அந்த இடத்துல நான் மட்டும் உயிரோட குத்துக்கள மாரி அப்படியே இருந்தேன். என் கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸ்க்கு காஃபின் ஆஃப் எட்டர்னல் டார்க்னஸ்ல இருக்கிற ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த பீஸ் தான் அவன் தன்னோட ஸ்வாடுக்கு ஹேண்டிலா யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல ஒரு அம்மா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருப்பாங்க. "தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துங்க. ஏன்னா என்னோட கடைசி நொடிகள் இது. நான் செத்து போயிருவேன். என் குழந்தைய மட்டும் நீங்க காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய குடுக்குறாங்க பாருங்க. நம்ம மெலிதாஸ் அந்த குழந்தைய வாங்கி பார்த்தது தெரியுது. அந்த குழந்தையுமே பார்த்தீங்கன்னா எலிசபெத் மறுபிறவி எடுத்து இங்க இப்ப வந்திருக்காங்க. இத பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா செத்து போனவ திரும்ப அவ கைக்கே வந்திருக்கான் அப்படின்னு. இப்ப நம்ம கண்ண முன்னாடி இருக்கிற எலிசபெத் தான் அன்னைக்கு நான் குழந்தைய வாங்கின எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்கும்போது இவங்க எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க. "இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட இதை சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்லணும்னு இல்ல. பட் இதை சீக்கிரட்டா வச்சுக்கணும் தான் இருந்தேன். உங்ககிட்ட சொல்ல வேணாம். நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு இருந்தேன். ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். "இது எங்க வாழ்க்கையில நாங்க வாங்கின சாபம். நான் இப்படியே தான் வாழ்ந்தாகணும். எனக்கு வேற வழியே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா கேப்டன், நீங்களும் எலிசபெத் அந்த கேர்ஸ்லேருந்து விடுபட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம டிஎன் கேட்கும்போது, "என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள் எலிசபெத்துக்கு என்ன பத்தின உண்மை தெரியணும். அந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் இன்னும் உயிரோடு இருக்கணும். அண்ட் அவளுக்கு அந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அவளும் உயிரோடு இருக்க மாட்டா. நாங்கள் 2 பேருமே செத்து போயிடுவோம்" அப்படின்னு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க. இதை கேட்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே கதறி கதறி அழுகுறாங்க. "இதுக்கெல்லாம் நீ அழுதுட்டு இருக்க வேணாம் டிஎன். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. அந்த குறிக்கோள் என்னன்னு உனக்கே நல்லா தெரியுமில்ல" அப்படிங்கிறாங்க. "ஆமா தெரியும். நம்ம கேமலா தலைநகரத்தை காப்பாற்றியாகணும்" அப்படிங்கிறாங்க. "அப்படின்னு என்ன விஷயம்?" "அந்த கேமலா தலைநகரத்தை நாம காப்பாற்றுறது தான் வேலை. நாம முதல்ல போய் அதை பார்க்கலவா" அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே எதுவுமே கண்டுக்காத மாதிரி நம்ம மெலிதாஸ் பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் கேமலா தலைநகரத்தை சுற்றியுமே ஏதோ ஒரு டிமென்ஷனல் ஃபோர் ஷீல்டு வந்து இருக்குது. அந்த ஃபோர் ஷீல்டு நம்மளை யாருமே உள்ள அலோ பண்ண விடாது. அந்த அந்த ஃபோர் ஷீல்டு வந்து உருவான இடம் வந்து இந்த சிட்டி ஆஃப் கோலாண்ட் அப்படிங்கிற ஊரில் தான் எல்லாமே ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி, நம்ம சிட்டி ஆஃப் கோலாண்டுக்கு எப்பவே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் கோலாண்டுக்கு அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அண்ட் அதே சமயத்தில் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வாடி போய் கிடக்குறாங்க. ஏன்னா அவங்களோட உண்மை தெரிஞ்சிருச்சுல. அதனால நம்ம மெலிதாசுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சோகமாக இருக்கிறான். கிங்குமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பேனுக்கு எலைன்னு ரொம்பவே கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த சிட்டிக்கு வந்துட்டாங்க. அதாவது சிட்டி ஆஃப் கோலாண்டுக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சுலபமாக நம்ம இந்த இடத்துல வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல சிட்டி எல்லாமே காப்பாற்ற வேண்டியது நமக்கு முதல் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் கேப்டன், அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. என்னென்னங்க பார்த்தது தெரியுது. ஜெல்ரிஸா இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறான். "மை டியர் பிரதர், நீங்கள் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கிறாள். அதுக்காக தான் நீ இவ்வளோ போராடிட்டு இருக்கிற. அவளைய கண்ணு முன்னாடியே நான் வச்சு கொள்ளணும்டா" அப்படின்னு ஜெல்ரி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. "வேணாம் மெலிதாஸ், இதை கேட்டு நீ போகாத. இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம்" அப்படின்னு மெர்லின் சொல்லும்போது ஜெல்ரிஸா அட்டாக் பண்ணுறதுக்காக மெலிதாஸ் போகிறான் பாருங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது.